எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட இந்நாளில் இந்த காணொலியில வந்து இணைஞ்சிருக்கிறேன். மறக்காம யாராவது புதுசா பாருங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதுல இன்னும் விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் எங்களுடைய சாவச்சேரனுடைய முன்னாள் வைத்திய அர்ச்சகர் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் வந்து நாளைய தினம் யாழ்ப்பாணம் வாரார் என்ற சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து சொல்லிக் கொள்றேன். பெரும்பாலும் நாளை நாங்கள் சாவச்சேரி மண்ணில் என்னை மீண்டும் மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம். அங்கு என்னுடைய குவார்ட்டர்ஸ் 3 மாதங்களுக்கு எனக்கு உரித்தானதாகும் என்பதும் அது அடிப்படை உரிமை மீறல் என்பதும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். யாராலுமே அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது அடிப்படை மனித உரிமை என்றதை வந்து நாளை தினம் தான் சாவச்சேரியில் தான் காலையில் நிற்பன் என்றதை வந்து வைத்தியர் ராமநாதன் அவர்கள் வந்து இந்த கருத்தின் மூலமாக வந்து இந்த பதிவின் மூலமாக வந்து உறுதிப்படுத்தினார். என்னென்று யாழ்ப்பாணம் வாரார், அவர்தான் வந்து பேராதனையில வந்து வைத்தியசாலையில வேலை கொடுத்துட்டாங்களே, பிறகு என்னென்று இங்கே வாரார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவருக்கு ஏற்கனவே வந்து 5 பிரிவுகளில் வந்து வழக்குகள் வந்து போடப்பட்டது. சென்ற வாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுல குறிப்பா 75,000 ரூபாய் பிணையில வந்து அவர் வெளியில வந்திருக்கிறாரு. இன்னும் 2 வழக்குகள் வந்து மீதம் இருக்கிற நிலையில வருகின்ற 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து வழக்கு இருக்கிறதால அவர் இன்றைய நாளில் வந்து பேராதனை வைத்தியசாலையில வேலைக்கு சேர்ந்து மீண்டும் வந்து 5 நாட்கள் 6 நாட்கள் வந்து லீவு எடுத்திருக்கிறாரு. வருகின்ற 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வரை லீவ் வந்து எழுதி கொடுத்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு வர போறாரு. குறிப்பாக நாளை விடியல வந்து அவரை நாங்கள் சாவச்சேரியில காணலாம் என்றதை வந்து சொல்லிக் கொண்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா சாவச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா குவார்ட்டர்ஸ் வந்து அவருக்கு 3 மாத காலம் வந்து நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது. அதனால நான் நாளைய தினம் குவார்ட்டர்ஸ்ல இருப்பேன். பொதுமக்கள் யாருமே வந்து தயவு செய்து ஒன்று கூட வேண்டாம். என்னை பார்ப்பதற்காகவோ நீங்க முயற்சிக்கலாம், ஆனா ஒன்று கூட வேண்டாம். போலீசார் வந்து நிற்பாங்க, போலீசாருக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்கள். தயவு செய்து சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக வந்து யாரும் கூட வேண்டாம். நாங்கள் சந்திப்பதாக இருந்தால் வேற ஒரு இடத்துல, வேற ஒரு பொது இடத்துல வந்து நாங்கள் சந்திப்போம், கதைப்போம் என்றதை வந்து சொல்லிக்காரு. அரசியல் சம்பந்தமாக கதைப்போம். நிறைய விடயங்கள் வந்து உங்களோட நான் கதைக்கு இருக்குது என்றதை வந்து இன்றைய அந்த பேஸ்புக் பக்கத்துல வந்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்காரு என்றதை வந்து சொல்லிக் கொள்றேன். உண்மையிலேயே வந்து வைத்தியத்துறையில இருந்து ஒரு ஆள் இப்ப அரசியலுக்கு வாராரு என்ற போது மக்கள் வந்து நேற்றைய தினம் நிறைய பேர் தங்களுடைய நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தீங்க. டாக்டர் தயவு செய்து அரசியல் எல்லாம் வேண்டாம், இது வந்து ஒரு சாக்கடை, நீங்க தயவு செய்து அதுக்குள்ள இருங்க என்று சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து வைத்தியருக்கு ஆதரவாக வந்து நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து எங்களோட ஓட் வந்து உங்களுக்கு தான், எங்களோட ஓட் வந்து உங்களுக்கு தான், நாங்கள் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்ன்றதை வந்து நிறைய மக்கள் சொல்றதை வந்து பார்க்கக்கூடியமே இருந்து. குறிப்பா இவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது என்றதும் வந்து நிறைய மக்கள் கேட்ட ஒரு கேள்வியாக பார்க்கணும். ஒரு சிலர் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு வந்து நிறையவே தகுதிகள் இருக்குது. இப்ப எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து அதிகளமான மக்கள் வந்து சிங்களவர்கள் இருக்காங்க. சிங்கள அரசு தான் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த வகையில அவருக்கு வந்து ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு வந்து சிங்களமும் கதைக்க தெரியும், ஆங்கிலமும் கதைக்க தெரியும், தமிழும் கதைக்க தெரியும். 3 மொழிகளிலுமே வந்து சரளமாக கதைக்கின்ற ஒரு வல்லமையை எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு இருக்கின்றது. ஏற்கனவே வந்து பேஸ்புக் பக்கங்களே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தமிழ்ல ஒரு பதிவு போடுவாரு, பிறகு மறுபடியுமாக இன்னொரு லைவ் வந்து சிங்களத்திலையும் வந்து லைவ் போடுவாரு. அந்த அளவுக்கு வந்து அனைத்து மக்களும் வந்து இந்த விடயங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும், சாவச்சேரியில் நடந்த ஊழல்களை பற்றி வந்து தெரியணுன்றதுக்காகவும் வந்து பல்வேறுபட்ட யூடியூப் தளங்களாக இருக்கட்டும், டிவி சேனலாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பேட்டிகள் எல்லாமே வந்து கொடுத்ததையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுதான் குறிப்பா நேற்றைய தினம் ஒரு ஆள் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து சிங்கள மக்களுக்கு எதிராக வந்து செய்யப்படுறாரு, ஒரு இயக்கத்தை வந்து கூட்டி சிங்கள மக்களுக்கு எதிராக வந்து செய்யப்பட போறான்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குற விதமாக வந்து வைத்தியர் வந்து ஒரு பதிவு வந்து சொல்லிக்காரு. அது நேற்றைய தினம் வெளியிட்டு இருந்தாரு. அந்த பதிவை இதுல இணைக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு ஷார்ட் லைவ் என்னென்றால் ஒரு நான் பார்த்தேன், இப்போ ஒரு 1-2 யூடியூப் வீடியோ ஒன்று வந்திருக்கு. அதாவது வந்து நான் முஸ்லீம்களுக்கு எதிரானால் நான் திருப்பி
இயக்கத்தை திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக போராடப்படுகிறேன்னு சொல்லி ஒரு யூடியூப் அன்பர் வந்து எழுதியிருந்தார். அவருக்குரிய என்னுடைய ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு. முஸ்லீம்ன்றது ஓடுறது எங்களோட தமிழ் ரத்தம். அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசுகிற ஆனால் மதத்தால் வேறுபட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன்னு என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு வண்டாக தெரியும். அது சியாத் நானாவாக இருக்கலாம், அனஸ்லியாக இருக்கலாம், தாயிராக்காவாக இருக்கலாம், தெரியும். அதையும் வடிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவர்களுடைய மொழி மதம் எப்படி பிடிக்கும்ன்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். அவர்களை மாதிரியே எனக்கு க்ரீட்டிங் சொல்ல முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் முரஹமத்துல்லாஹி வபரகாத்து. தேங்க்யூ ஸோ மச். அவர் சொன்ன அந்த யூடியூப் வீடியோக்குரிய பதில். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அவர் எப்படியான ஒரு பதிலை வந்து சொல்லிப்பான்னு பார்த்துருப்பீங்க. தமிழ் முஸ்லீம் மக்களை ஒன்று சேர்த்து நான் ஒரு அரசியல் செய்ய போகிறேன். தமிழ் அரசியல் வந்து செய்ய போகிறேன். நேரடி அரசியல் வந்து செய்ய போகிறேன். யாரையுமே வந்து சார்ந்திருக்காமல் தனித்து எனக்கென்ற ஒரு கோட்பாடை வகுத்து அதன்கீழே வந்து நான் வந்து செயற்பட போறேன்ற வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவனாக இருக்க வேண்டும். இப்ப வைத்திய மாஃபியாக்கள் வந்து இப்ப இவ்வளவு ஊழகம் வந்து செய்திருந்தாங்க. அந்த ஊழகளை வந்து வெளிக்கொணர்ந்தபடியாத்தான் வைத்தியருக்கு இவ்வளவு ஒரு நிலைமை. அவர் வந்து இல்லாட்டி சாதாரண ஒரு ஆளா இருந்தா ஊழல்கள்ல வந்து அவருக்கும் ஒரு பங்கு இருந்திருக்கும். அந்த பங்கை வாங்கி கொண்டு வைத்தியசாலையில் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பேசாம சும்மா இருந்துக்கலாம், காலுக்கு மேல காலை போடணும். ஆனா இல்ல, எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இவ்வளவு அநீதிகள் வந்து நடக்கின்றது. வைத்தியத்துறையில வந்து இவ்வளவு வந்து மோசடிகள் நடக்கின்றது. நான் இது எப்படியாவது எங்களோட மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற ரீதியில வந்து இவ்வளவு செயற்பட்டதுதான் எங்களுடைய வைத்தியருக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. உலகாலமும் வந்து அந்த ஊழல்களை வந்து வெளிக்கொண்டதுக்காக இவ்வளவோ நெருக்கடிகளை வந்து கொடுத்தாங்க. இல்லாத பொல்லாத கேஸுகளை போட்டாங்க, 5 பிரிவுகளில் வழக்குகளை போட்டாங்க. அவரை வந்து இவ்வளவோ பாடுபடுத்தி நொந்து நூடிசாக பண்ணிட்டாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம வைத்தியர்கள் வந்து 25 வைத்தியர்கள் சாவச்சேரியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் வந்தா பிறகுதான் வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த 3 நாட்களும் வந்து மக்களுக்கு பணிபுரியாம அவர் தனிய 3 நாட்களுக்கு வந்து பணி செய்யும் வடையும் அதை சாப்பிட்டு மக்களுக்கு வந்து 3 நாட்களாக வந்து இரவு பகலாக வந்து வேலை செய்தாரு. அந்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் இவ்வளவு பாடுபடுத்துறீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன காசு 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 இந்த காசுலயே ஊறி போனதால மக்களுக்கு வந்து சேவை செய்யறதை மறுத்து அரசு வைத்தியசாலைகளை மூடி தனியார் வைத்தியசாலைகளை வந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்துல எத்தனை தனியார் வைத்தியசாலைகள் இருக்குது, அதை வந்து எவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்களும் இருக்கிறாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த மாஃபியாக்களுடைய அட்டகாசம் வந்து கூடிக்கொண்டே இருக்குது. அதையெல்லாம் ஒழித்து கட்டணும், மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லி நித்திய ஒரு மனுஷனுக்கு நீங்கள் போட்டு பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காகத்தான் வந்து அவர் வந்து காய்ச்சி பார்த்தாரு. நீங்கள் வேலையை விட்டு தூக்கினீங்கள், என்ன அங்க கொழும்புக்கு வா, அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு வா, நீதிமன்றத்துக்கு வான்னு சொல்லி அலக்கழிச்சிங்கள். ஆனா எனக்கு வந்து நான் எம்எஸ்க்கு படிச்சு போட்டு நீங்க சாதாரணமான ஒரு வைத்தியரா வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னா இன்னாலையா? அதனாலதான் வந்து இவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். இந்த மாபியாக்களுக்கும் சரி, தன்னை வந்து உதாசீனம் செய்தவர்களுக்கும் சரி, தமிழ் மக்களை வந்து உதாசீனம் செய்தவர்களுக்கும் சரி தக்க பதிலடி கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் வந்து இப்ப அரசியலுக்கு வந்து குதிச்சிருக்கிறாரு. இனி தான் அரசியல் கட்சிக்கு என்ன பேர் என்றதை வந்து ஆழ்கடுக்க வந்து சொல்ல போறாரு. மக்களாகிய நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்போம். அது மட்டும் இல்லாம வைத்தியருக்கு துணியாக நிற்போம். எங்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர் கண்டிப்பாக வந்து அரசியலையும் வந்து எங்களுக்காக வந்து குரல் கொடுப்பாரு. 2009க்கு பிறகு எங்களுடைய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளை வெளிக்கொண்டுவாரு. அதுக்குரிய தீர்வை வந்து பெற்றுக் கொடுப்பாரு என்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை என்றது வந்து ஆணித்தனமாக தெரிகிறது. அவர் கூட அந்த இன்டர்வியூல வந்து சொல்லிக்காரு, எங்களுடைய தமிழ் மக்களை வந்து நான் ஒருபோதும் வந்து ஏமாற்ற மாட்டேன். ஏன்டா துரோகத்தால தான் எங்களுடைய தமிழினமே வந்து அழிஞ்சது. அந்த வகையில நான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு துரோகமே செய்ய மாட்டேன். எங்களுடைய பிரபாகரன் என்ன சொல்லிக்கிறார், நான் வந்து வேற வழியில திசை தடுமாறி போவனாக இருந்தால் என்னுடைய பாதுகாவலன் என்னையே சுடலாம். அந்த அளவுக்கு வந்து உறுதியான ஒரு தகவலை, உறுதியான ஒரு முடிவு ஒன்று எடுத்து இப்ப எங்களுடைய வைத்தியர் வந்து அரசியலுக்கு வந்து கூச்சிக்காரு. நாங்க எல்லாமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சப்போர்ட் பண்ணீங்களா? எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னொரு காணொலி மூலம் சந்திப்போம். பாய்.